கடலக்காய் போட்டாலும் காட்டு பண்ணி தொல்லை, கரும்பு போட்டாலும் வந்துடுது, யானை வந்தாலும் வாழைக்கு வந்துடுது. எல்லா விவசாயம் பண்ணி பார்த்துட்டு தான் சரி வேண்டாம் நம்ம விலங்குகள் சாப்பிடாத பயிரா பண்ணலான்ட்டு தான் நான் கீரை விவசாயத்துக்கே வந்தேங்க. இதே ஃபீல்டில் இறங்கினாலும் இதுக்குண்டான ப்ராஃபிட் கிடைக்குதா உங்களுக்கு, நீங்க இவ்வளவு அலைச்சல் அலைறீங்க உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறது இல்ல. ஏன்னா கஷ்டப்பட்டு இந்த இயற்கை விவசாயம் பண்ணி கீரை கொண்டு போய் கொடுக்குறவங்கிட்ட தான் பேரம் பேசுறாங்க. 2 ரூபாய் கிடைக்குமா 3 ரூபாய் கிடைக்குமா, உங்களுக்கு என்ன தோட்டத்துக்காரரை கொடுப்பீங்களா, அவங்க என்ன கீரை போட்டுருக்காங்க அப்படி இருப்பான்னு சொல்லுவாங்க. ஆனா அது வந்து இறங்கி வேலை செஞ்சதான் தெரியும். அதை வந்து மக்கள் என்னைக்குதான் புரிஞ்சுக்க போறாங்க எனக்கு தெரியல. எல்லாமே கடைசி வரைக்கும் இப்படித்தான், சர்க்கரையிலேருந்து மற்ற எல்லாத்துலேருந்து எல்லாமே கலப்படம் தான் பண்றாங்க. ஒரு வாழை போட்டா அந்த வாழை வெட்டுறவனை கேட்டோம்னா எனக்கு வண்டி வாடகை இருக்குதுங்க, ஆள் கூலி இருக்குதுங்க, எனக்கு அந்த வாடகை இருக்குதுங்க, எனக்கு எல்லாமே நான் வாழை போட்டேன்னா அந்த வாழையில தான் போடுறேன். எல்லா விவசாயிகளை பொறுத்த வரைக்குமே மூலதனம் ஏதாவது கலப்படமே இல்லாம ஒரு தொழில் பண்றதுன்னா அது விவசாயம் மட்டும்தாங்க. இங்கிருந்து வெளியே டிரான்ஸ்போர்ட் ஆயிடுச்சுன்னா, எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சுன்னா, அங்கிருந்து மக்கள் போய் சாப்பிட்ற வரைக்கும் அது வந்து கலப்படம் தான். எந்த பொருள் எடுத்து